ஓகே so much. இதே அழகிய தருணத்துல நம்ம சிவாங்கி அண்ட் ஹர்ஷா இவங்க நம்மளுடைய கொரியோகிராஃபர்ஸ் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆஃப் எம்எம் ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அபு மாஸ்டர் அண்ட் சார்லஸ் மாஸ்டர் உங்களுக்கு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் எம்எம் ஒரிஜினல்ஸ். இந்த அழகிய தருணத்துல நம்முடைய லாலா ஹார்ட் நிக்காலா பாட்டுடைய லிரிசிஸ்ட் சொல்லிட்டேன். அதாவது கேட்டுட்டு பண்றதில்ல, பண்ணிட்டதுக்கு அப்புறம் கேட்கறது என்னமா ஓகே கேஷ் அவ்வளவுதான். சோ இந்த ஒரு அழகிய தருணத்துல நம்முடைய லாலா ஹார்ட் நிக்காலா பாட்டுடைய லிரிசிஸ்ட் லா வர்தன் அவர்கள் வந்து கருவ சுத்தமான கை பியூட்டிஃபுல்லான பாடல் வரிகள் கொடுத்த லா வர்தன் அவர்களுக்கு வின்னி மேம் அவர்களோட கைகளால் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் எம்எம் ஒரிஜினல். நான் உங்களை போவே சொல்ல மேம் கம்பேக் பண்ணுங்க. ஹலோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரூபா மேம்க்கு என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது மீடியா மிஷனுக்கு எழுதுற நான் 2வது சாங். இதுக்கு முன்னாடி பாட்டை அடித்த பறவைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாலா ஹார்ட் நிக்காலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஹர்ஷவர்தன் ப்ரோவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சாங் வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு நாங்கள் கம்போசிங் பண்ணி நாங்கள் எழுதுனது. இன்னைக்கு இந்த இடத்துல லான்ச் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த லாலா ஹார்ட் நிக்காலாவுக்கு முன்னாடி வேற டியூன் போட்டிருந்தாரு. அது எப்படி வரும்னா லிரிக்க சொல்லல. ஓகே, அது எப்படி வரும்னா வாடி வெள்ள கட்டி நீதான் செல்ல குட்டி சிரிச்சி மயக்கிறிய அழக காட்டி இல்ல வேலை வெட்டி தரவா புள்ள குட்டி சூட ஏற்றி போற நெஞ்சுக்குள்ள மூட ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கட் பண்ணிட்டு தான் லாலா ஹார்ட் நிக்காலான்னு போட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் இருக்கிறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சுத்தமான கைகள் கொடுக்கலாம் நம்முடைய லிரிசிஸ்ட் லா வர்தன் அவர்களுக்கு. நம்மளுடைய லாலா ஹார்ட் நிக்காலா பாட்டுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஆடியோ டீம் என்னன்னு பார்ப்போம். கம்போஸ் அரேஞ்ச் அண்ட் ப்ரோக்ராம்டு பை ஹர்ஷவர்தன் அவர்கள். லைவ் ரிதம்ஸ் கனெக்டட் பை கணேசன் அவர்கள். லைவ் ட்ரம்ஸ் அண்ட் பர்கஷன்ஸ் கார்த்திக் வம்சி கேவிஆர். மேண்டலின் அண்ட் ஸ்லைட் கிட்டார் ஜோசப் விஜய் அவர்கள். லிரிசிஸ்ட் லா வர்தன் அவர்கள். மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்ட் பை சாய் சர்வணம் அவர்கள். சுத்தமான கைகள் கொடுக்கலாம். லாலா ஹார்ட் நிக்காலுடைய டைரக்டர் முத்துப்பாண்டியனை வேலைக்கு அழைக்கிறோம். அவர் தான் இந்த ஷோவையும் அப்பப்போ டைரக்ட் பண்ணாரு. இது அவருக்கே சர்ப்ரைஸ். முத்துப்பாண்டியனை வேலைக்கு வரவும். சோ இந்த அழகிய தருணத்துல முத்துப்பாண்டியன் அவரோட இன்ட்ரோடக்ஷனை வந்து சிவாங்கியே சொல்லுவாங்க. பாதா பாதா தா பாதா இல்ல ஒரு நிமிஷம். என்னோட முத்துப்பாண்டியன் எத்தனை பேர் இங்க மதுரையில இருந்து? மதுரையில இருந்து யார் வந்திருக்கீங்கன்னு கேட்கணும். மதுரை மக்கள் மதுரை பக்கம் போனாலே இவரை நீங்க வந்து அவ்வளவு டெரரான ஒரு ஆளு. பிரச்சனைனா மதுரை சைட்ல இவர்கிட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் பிரச்சனை, கை பிரச்சனை, கால் பிரச்சனை, முட்டி வலி, தலைவலி எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அவங்களுக்கு முட்டி வலி வர வச்சுட்டு உங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க.
போனா பின்னாடி 10 வண்டி வரும்ல ஆமா அந்த மாதிரி ஒரு ஆளு மதுரையில இருக்கு. அண்ணனுக்கு 11 வண்டி ஆனா இவர் பேரு முத்துப்பாண்டி. ஓ ஆமா. முத்துப்பாண்டி. கில்லி படத்துல எப்படி பிரகாஷ் ராஜ் வருவாரோ அந்த மாதிரி அவர் மதுரையில. சரி இப்போ மேல வந்திருக்காரு அவர்கிட்ட பைக் கொடுத்து ஒரு நல்லதா நீங்க வந்து முட்டியோட புதுமணி அண்ணே சொல்லுங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தருணம். ரொம்ப சந்தோஷம். அண்ணே உங்களுக்கே தெரியும் இந்த ஓவரால் சாங் எப்படி இருந்துச்சு மக்களே. அதை டைரக்ட் பண்ணி நல்ல உள்ளவங்க முத்துமணி அண்ணன் தான். அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைதல கொடுத்துடலாம். இப்போ சொல்லுங்க எவ்வளவு ஹாப்பியான இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முத்துப்பாண்டியனா நம்ம சிவாஜி கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ஹர்ஷவர்தன் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணீங்க. எப்படி இருந்தது அந்த மீனே? சந்தோஷமா இருக்கு மக்கள். ஹர்ஷா ரொம்ப நல்லா பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்றாரு. நல்லா பண்ணாரு சொல்றாங்க. அண்ணா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய எம்எம் ஒரிஜினல்ஸ்ல முட்டைக்கண்ணு முடியுமா அப்படின்னு ஒரு சாங் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இது வந்து செகண்ட் சாங். இப்போ சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முட்டைக்கண்ணு முடியாமாவும் ஒரு ரொமான்ஸ் சாங் தான். லாலா ஹார்ட் நிக்காலாவும் ரொமான்ஸ் சாங் தான். எதுக்காக முத்துப்பாண்டி அண்ணா சூஸ் பண்ணாலே வந்து ரொமான்ஸ் தான் டைரக்ட் பண்ணுவேன் அடம் பிடிச்சி. ஆக்சுவலி ஷை பாய்ஸ் எப்படி நிறைய பேர் பிடிக்குமோ நிறைய கேர்ள்ஸ்க்கு ரகட் பாயும் பிடிக்கும் இல்லையா? சொல்லுங்க. அண்ணனுக்கு ஒரு ரெக்கடு வேலை கிடைச்சி 8 மாசம் ஆகுது. அது பெஸ்ட் நீங்க பேச வேண்டாம். அண்ணா நீங்க சொல்லுங்க ஏன் ரொமான்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்றீங்க? அண்ணி ரொம்ப நான் சூஸ் பண்ணல, மேம் தான் கொடுப்பாங்க. இன்னொன்று ரொமான்ஸ் வராது எனக்கு. So, பட் அதனால அண்ணி அதனால சீக்கிரம் புது மாப்பிள்ள ஆக்சுவலா கல்யாணம் 8 மாசம் தான் ஆகுது. பட் ரொமான்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க ரொமான்ஸ் பத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பேப்பர் லீக் பண்ணிட்டாரா? சொல்லுங்க. அடுத்த பாடல் என்ன மாதிரியான ஒரு பாடல் நீங்க டைரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா? என் மேம் என்ன கொடுக்குறாங்களோ அதான். இதுதான் பாருங்க. எங்க அப்பா சொன்னாருங்க. சிவாங்கி எல்லாரும் அட கிடையாது. நீங்க தான் பேசணும். இல்ல, இவர் correct. இவர் சும்மா இப்படி நடிக்கிறாரு. Yes. முகுந்த் கோமாளிலாம் டைரக்ட் பண்ணும்போது பறக்கும் மைக்கெல்லாம். சரி சிவாங்கி இவர் வந்து எப்படி இருப்பாரு? கன்சோல்ல எப்படி இருப்பாரு? கன்சோல்ல திட்டிட்டே இருப்பாரு. கன்சோல்ல கத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமா, டேய் அந்த லைட் ஆன் பண்றா சவுண்ட் வரலடா. எல்இடி என்னாச்சு? என்னடா வேலை பாக்குறீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்க? எதையுமே ரெடி பண்ணாம கன்சோல்ல உட்கார்ந்து இருப்பாரா? இல்ல இப்படி சொல்ற அவரை பத்தி நல்ல விதமா ஒரு 2 வாரத்துக்காக வந்தவர். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம முத்துப்பாண்டி எனக்கு சத்தமான கைத்தட்டு கொடுக்கலாம். கொடுக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விஷயம் வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் போட்டு அதை என்டையரா வந்து அழகா மாத்தி நம்ம கண்களுக்கு பிரசன்ட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு டிரெக்டர். என்னதான் நான் இவரை கலாய்ச்சிருந்தாலும் இவர் வந்து அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தாரு எங்க 2 பேருக்குமே. ஏன்னா அப்பப்போ நான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டேன். அப்ப இவர் வந்து சிவாஜி அழகா இருக்க அப்படின்னு சொன்னாலே அப்பப்போ சொல்லுவாரு. ஹர்ஷா கிட்டேயும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். எவ்ரிதிங்கும் கொடுத்துட்டு கடைசியில தேங்க்யூன்னு ஒன்று சொல்ற நல்ல உணவு இருக்கு. சூப்பர்னா. எஸ் இந்த ஒரு அழகிய தருணத்துல பின்னி மேம் அவரோட கைகளால் சின்ன டோக்கன் ஆஃப் லவ் டு அவர் டைரக்டர் ஆஃப் லாலா ஹார்ட் முத்துப்பாண்டி அவர்கள். லாலா ஹார்ட் நிக்காலா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ பின்னி மேம். தேங்க்யூ பின்னி மேம். Thank you so much, Harsha and Shivangi. தேங்க்யூ. இந்த ஒரு அழகிய ஏங்க உங்களோட படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களோட பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க தான் சேர்ந்து இருக்கு. மோனால் கேட்டு தானே ஓகே. கேட்டதும் நீங்க தான் இப்படி பண்றீங்க. எங்களுக்கும் சிவாங்கி நீயும் நிறைய ஷோ ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஸோ இந்த சூப்பர் நைட் விழால வந்து ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு. அண்ணேன்னு சொல்லிட்டு